ஒருமுறை காட்டில் ஒரு வேடன் வேட்டைக்குச் சென்றபோது புலி ஒன்று அவனை விரட்டிக் கொண்டு வர அதனிடமிருந்து தப்பித்து ஓடி வந்தவன் உயரமான ஒரு மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டான். மதியம் வந்தது, மாலையும் வந்தது. இருள் சூழ இரவும் வந்தது. புலியோ மரத்தடியில் படுத்துக்கொண்டு நகர்வதாயில்லை. வேடனுக்கோ பசி, தாகம், உறக்கம். தூங்காமல் விழித்திருப்பதற்காக மரத்தில் உள்ள இலைகளை ஒவ்வொன்றாக கீழே பறித்து போட்டுக் கொண்டிருந்தான். பொழுது புலர்ந்தது. நெடுநேரமாகியது. கீழே படுத்திருந்த புலியின் மீது வேடன் பறித்து போட்ட இலை குவியல் மூடியிருந்ததால் புலி இருக்கிறதா இல்லையா என்பதே தெரியவில்லை. ஒரு வழியாக துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு கீழே இறங்கி வந்து இலைகளை விலக்கி பார்த்த வேடனுக்கு ஆச்சரியம். அங்கு புலிக்கு பதிலாக சிவலிங்கம். பிறகுதான் அவனுக்கு விளங்கியது. இரவு முழுதும் அவன் அமர்ந்திருந்தது வில்வ மரம். அன்றைய இரவு மகா சிவராத்திரி. அவனை அறியாமலே இரவு முழுதும் கண்விழித்திருந்து வில்வ இலைகளால் சிவலிங்கத்தை அர்ச்சித்ததால் அவனுக்கு மோட்சம் கிடைத்தது எனும் கதை சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு சிவராத்திரியன்றும் வேடனுக்கு மோட்சமளித்த புராண கதை சொல்லப்படுகிறது. கோயிலின் கோபுர வாசலில் சிறிய சிற்பமாகவும் பழைய பாணி ஓவியமாகவும் இந்த காட்சி சித்தரிக்கப்பட்டுள்ளது.